மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு டெல்லி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் காஸ்ட்ரோ அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். நீ வெக்கமே இல்லாம வீடியோ போட்டுட்டு சிஎம் சார் நீங்க என்ன பழிவாங்க, என் ரசிகர்களை விட்டுருங்க. டேய், உனக்கு அறிவு இருக்காடா கொஞ்சமா? உனக்கு நான் கேட்கிறேன், உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணை இருக்கா? நான் கேட்கிறேன். ஆகவர்ஜுனா தான் விஜயை குழி தோண்டி புதைக்க வந்த விஜய்க்கு பிடித்த சனியன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் தான் கொண்டு போய் பாஜக கோர்த்து விட்டான் RSS. விஜய்க்கு அதான் சொல்றேன், தத்துவம் தெரியாது, கொள்கையும் தெரியாது, கோட்பாடு அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சும். இந்த புறம்போக்கு பொறுக்கி வந்து பலாயிரம் கோடியை வந்து லாட்டரியில கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு இது BMW கார்ல போயிட்டு பல கோடி பங்களால இருந்துட்டு இது புரட்சியை பத்தி பேசுது. உனக்கு நாங்கெல்லாம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீ மூடிட்டு உட்கார்ந்து இருக்க பனையூர்ல. நார்மலா இருக்காரு, சைக்கோவா இருக்காரு, ஒரு பைத்தியமா இருக்கிறாரு. நீ ஜோசப்ன்ற பேரை ஏன் படத்துல மறைக்கிற? கிறிஸ்தவனா இருக்குது உனக்கு அவமானமா இருக்கா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். திமுகவை அழிக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்தாலுமே விஜய் அழிக்கிறதுக்காக தான் ஆதவர்ஜுனா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி அதை சொல்றீங்க? மேடம் யோசிச்சு பாருங்க மேடம், இந்த என்கொயரி SIT மெட்ராஸ் ஹைகோ தமிழ்நாடு அரசுக்குள்ளே தமிழ்நாடு ஸ்டேட்குள்ளே இந்த என்கொயரி நடந்திருந்தா விஜய் குற்றப்பத்திரிகையில சேர்த்திருப்பாங்களா? குற்றப்பத்திரிகையில சேர்த்துருவாங்க, சார்ஜ் ஷீட்ல கண்டிப்பா சேர்த்துருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா விஜய் வந்து குற்றவாளி ஆவார் இந்த மேட்டர்ல. CBI விசாரணை. ஆமா, கண்டிப்பா விட மாட்டாங்க. அவங்க வந்து எப்படின்னா விளக்குறாரு அவங்களுக்கு. இப்ப என்னன்னா, தமிழ்நாட்டுக்குள் நடந்திருந்தா முதலமைச்சர் MK ஸ்டாலின் சிறப்பா நேர்மையான முறையில தமிழ்நாடு அரசு விசாரணை அணுகிருக்கும். நீ வெக்கமே இல்லாம வீடியோ போட்டுட்டு சிஎம் சார் நீங்க என்ன பழிவாங்க, என் ரசிகர்களை விட்டுருங்க. டேய், உனக்கு அறிவு இருக்காடா கொஞ்சமா? உனக்கு நான் கேட்கிறேன், உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணை இருக்கா? நான் கேட்கிறேன். உன்னை அவங்க எதுவுமே பண்ணல, நீயே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற சம்பந்தம் இல்லாத ஆடியோ. புரியுதா உங்களுக்கு? அதை பத்தி நம்ம பேசுறோம் விரிவா. என்னன்னா, இப்ப தமிழ்நாடுக்குள்ள இந்த என்கொயரி நடந்திருந்தா இந்த நிலைமைக்கு விஜய் போயிருக்க மாட்டாரு. நேர்மையா விசாரணை நடந்திருக்கும், தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் பண்ணாலும் தண்டிக்கப்பட்டிருப்பாங்க. நேர்மையா நடந்திருக்கும், நேர்மையான ஒரு அணுகுமுறையில் இந்த ரூல் ஆஃப் லா படி இந்த விசாரணை நடந்திருக்கும். எல்லாருக்கும் சமமான உரிமை தரக்கூடிய விதமா, அந்த இழப்பு ஏற்பட்டவர்களுக்கு நீதி வழங்கக்கூடிய விதமா தான் விசாரணை நடந்து போயிருக்கும். தேவையில்லாம இந்த ஆதவர்ஜுனா கொண்டு போய் விஜயை கொண்டு போய் எப்படின்னா பயங்கரமா கோர்த்து விட்டான். எப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் போவோம், CBI விசாரணை. அஜித் குமார் படுகொலை இருக்குல்ல, அஜித் குமார் கொலையில மதுரையில் நடந்த கஸ்டோடியல் டெத்ல நீங்க தானே போராடினீங்க? தாவேகா, விஜய், அனில் குஞ்சுகள், இந்த ஆதவர்ஜுனா, புசியானது போராடினீங்க. CBI வந்து நேர்மையான விசாரணை கொடுக்காது, 5 நிமிஷம் போராட்டம், CBI வந்து விசாரிக்க கூடாது, CBI விசாரணை நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி 5 நிமிஷம் போராடினாங்க. உலகத்துல 5 நிமிஷம் போராடினவங்க தான். அப்ப நீ CBI திட்டுவ, உனக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப நீ போற. அடுத்து வந்து விஜய்க்கு பந்தோபஸ்து கொடுத்தாங்க பாத்தீங்களா? விஜய்க்கு வந்து அந்த CSF அந்த செக்யூரிட்டி ஃபோர்சஸ் வந்து கொடுத்தாங்க பாருங்க, அந்த Y+ செக்யூரிட்டி சம்திங், அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா? அதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம் அவன் எங்க ஆளு. இப்ப பியூஷ் கோயல் வந்திருந்தாரு, சென்னை வந்திருக்கும் போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்றாரு, விஜய் பாஜக அரசுக்கு அவங்க யாரும் திட்டாதீங்க, அவர் வந்து நமக்கு ஃபேவரா தான் ஒர்க் பண்றாரு ஃபீல்ட்ல, அவர் யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது, அவர் யாரும் திட்டக்கூடாது. அவர் தான் இஸ்லாமியர்கள், நான் சொன்ன பாயிண்ட் பாருங்க, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பட்டியல் சமூகம், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், முதல் தலைமுறை ஓட்டர்ஸை பிரிச்சு திமுக போறதா பிரிச்சு கொடுப்பாரு கன்சாலிடேட் பண்ணி. அவர் யாரும் விமர்சனம் கூட திட்டக்கூடாது, அவர் நம்மாலும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நான் என்ன அவங்க ப்ரூஃப் கொடுக்குறது? பாஜக RSS B டீம் கைக்கூலி தான் விஜய் என்பதுக்கு நான் என்ன ப்ரூஃப் கொடுக்கு? நீங்களே சொல்லுங்க. அப்ப என்னன்னா, இவங்க வந்து CBI கிட்ட போயிட்டான், ஆகவர்ஜுனா கொண்டு போய் கோர்த்து விட்டான். இப்ப ஆகவர்ஜுனா தான் விஜயை குழி தோண்டி புதைக்க வந்த விஜய்க்கு பிடித்த சனியன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் தான் கொண்டு போய் பாஜக கோர்த்து விட்டான் RSS. விஜய் வாழ்க்கை நாசமாக்க போறதே அவன் தான். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, எடப்பாடிக்கு CBI கேஸ் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி, தினகரனுக்கு CBI கேஸ் இருக்கு, சசிகலாக்கு ஃபெரா, CBI, ஹைகோர்ட் எல்லா இடத்துலயுமே கேஸ் இருக்கு. சசிகலாக்கு, சசிகலா குடும்பம், மன்னார்குடி கும்பல், மாஃபியா கும்பலுக்கு எல்லாரும் கேஸ் இருக்குது. அடுத்து வந்து எல்லாருமே அன்புமணி ராமதாஸ்க்கு CBI கேஸ் இருக்குது. இப்படி எவன் CBI கேஸ் இருக்கானோ அவன் ஃபுல்லா அந்த கூட்டணி அமைச்சிருக்கான். அடுத்ததா விஜய். ஆமா, இப்ப அடுத்தது விஜய். இப்ப கேஸ கொண்டு போய் கோர்த்து விட்டது யாரு? ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா வந்து, தலைவரே உங்களுக்கு கேஸ் இல்லாம இருக்கு CBI, பாஜக RSS உங்களை இழுக்கிறது ரொம்ப டஃபா இருக்கு, நானே உங்களை கொண்டு போய் கோர்த்து வரேன் தலைவரேன்னு சொல்லி இதுக்காகவே ஸ்பெஷலா போய் கோர்த்து விட்டான். அதுக்காக தான் தலைவரை தொட்டு பாரு அப்படின்லாம் மேடையில எல்லாம் வச்சு சவால் விட்டு. ஆமா, தொட்டு பாரு. அப்படி எப்படின்னா மேடம், வடிவேல் சொல்லுவான்ல, என் குருநாதன் அடிக்கடா, வாங்கடா, எவனா தைரியம் வந்தாலும் சாணியை வச்சு அப்புறம் குருநாதன் அடிச்சிருவாங்க. என்ன குருநாதன் உன்னே அடிச்சுட்டான் என்ற கதை தான். இப்ப எப்படின்னா, விஜய் வந்து ஒரு கைப்புள்ள வடிவேல் நீங்க பாத்துருப்பீங்கல்ல, எல்லாரும் ஏத்தி விட்டு உசுப்பேத்தி விட்டு வண்டியில கூட்டு போயிருவாங்க, தென்னந்தோப்பு கூட்டு போயிருவாங்க. தென்னந்தோப்புல இருக்க ஒவ்வொருத்தனா மாறி மாறி அடிப்பான், சுத்தி பார்த்தா எல்லாம் ஓடி போயிருவாங்க. இப்ப அந்த கதை தான் விஜயோட கதை. அந்த மாதிரிதான் விஜயை கொண்டு போய் எல்லாரும் அடிச்சு நொறுக்கி மூஞ்சி முறையெல்லாம் உடைச்சு விட்டு கடைசியில என்ன பண்ணிடுவாங்கன்னா திரும்பியும் ஏத்தி விடுவாங்க. அடி வாங்கின கைப்பிள்ளைக்கே வந்து இவ்வளவு காயம்னா அடிச்ச உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன் ஏத்தி விடுவாங்க. அடி வாங்கின உயிரோட இருப்பானா அப்படின்ற மாதிரி ஏத்தி விடுவாங்க.
இப்ப அது மாதிரிதான் விஜய் போய் கொத்தா மாட்டிட்டாரு. இப்ப இனி நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொத்து குவிப்பு வழக்கு வச்சு ஜெயலலிதா கதையை முடிச்சாங்க. சசிகலாவை 4 வருஷம் உள்ள போட்டாங்க. அதே சசிகலா வெளியே கொண்டு வந்து இப்பயும் சசிகலாவை செயல்பட விடாம போயஸ் கார்டெல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க. யாரு? பாஜக RSS, மோடி அமித்ஷா கும்பல் தான். இந்த 3% பார்ப்பன கும்பல் தான் அதை பண்றான். அப்ப அவன் வந்து இப்ப விஜய கொத்தா மாட்டி விட்டான். அதை வச்சுனா இப்ப இதை வச்சு நீ விஜய் சாகுற வரைக்கும் இந்த கேஸுக்கு மாரடிக்கணும். நீங்க தப்பிக்கவே முடியாது. மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது விஜய் அறிக்கை விட்டு பாஜக அரசுக்கு எதிராக பேசிட்டாருன்னா தம்பி என்ன போன் பண்ணுவாங்க, தம்பி என்ன தம்பி இவ்வளவு பயங்கரமா பேசுறீங்க, ஒண்ணும் இல்ல நாளை கழிச்சு உங்களுக்கு என்கொயரி இருக்கு சிபிஐல, வந்துருங்க, நீங்க திஹார் ஜெயில் போற மாதிரி தான் இருக்குது, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டே வந்துருங்கன்றாங்க. இப்படிதான் இனிமேல் பாருங்க, விஜய் தினந்தோறும் அச்சுறுத்துவாங்க. இந்த சிபிஐ கேஸ வச்சு ஜெயிலுக்கு போறியா, திஹாருக்கு போறியா, எங்களுக்கு எதிராக பேசுவியா, நாங்க சொல்றது செய், இந்த கூட்டணிக்கு வா, எங்க கூட நில்லு, இப்படியே அச்சுறுத்தி விஜய் சாகுற வரைக்கும் அந்த கேஸ ஓபன்லயே வச்சிருப்பாங்க. இல்ல அந்த குற்றப்பத்திரிகையும் நம்ம பேசிட்டு இருந்தோம். குற்றப்பத்திரிகையில இவரோட பெயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சேர்ப்பாங்க. விஜயால் தான் சம்பவம் நடந்தது. நான் ஓபனா சொல்றேன், விஜயோட கவனக்குறைவுகள் செயல்களாலதான் அந்த 41 உயிர்கள் செத்து போனான். 8:30 மணிக்கு கரூர்ல இருக்கிறவன் நீ எதுக்கு 8:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புற? ஒன்றரைக்கு 3 கோடி கார்ல நினைச்சா அழுத்துனா 5 நிமிஷத்துல போயிடலாம், அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம், பொதுக்கூட்ட மேடைக்கு போயிடலாம். நீ போல. இவர் எப்படின்னா வீட்டுல இருந்து கார்ல கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போய், ஏர்போர்ட்ல இருந்து சார்ட்டர் பிளைட் மாறி, சார்ட்டர் பிளைட்ல இருந்து போய் கரூர்ல இறங்கி, திருச்சியில இறங்கி, அங்க கார் மாறி. ஷாருக் கான் கூட பண்ண மாட்டான்டா. ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், அர்னால்டு, ஜாக்கி சான், சில்வஸ்டர் ஸ்டாலோன், உலக அளவில் ஜேம்ஸ் கேமரன் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாரு. உலக பெரும் நடிகர்கள் மெர்லின் மென்ரோல இருந்து எவனுமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. உலக பெரும் நடிகர்களா வாழ்ந்தவர்களும் மறைந்தவர்களும், எந்த சிவாஜி கணேசன் உலகத்துல பெரிய நடிகர், அவர் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்தியாவில எவனுமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஷாருக் கான் கூட கேஷுவலா தானே போறாரு. நீங்க நல்லா பாருங்க, நீங்க வீடியோஸ் கூட அனுப்பிச்சு விடுறேன். நீ ஏன்டா இவ்வளவு ப்ராஜெக்ட் என்ன அவனை பண்ணிக்கிற? எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. அது இதுதான் விஜய் வந்து சிபிஐல மாட்டிட்டாரு, தப்பிக்கவே முடியாது. கூட்டணிக்கு என்டிஏக்கு நீ வரணும், நாங்க சொல்றது நீ கேட்கணும், இல்ல திஹார் ஜெயிலுக்கு போறியா இல்லையா, முடிஞ்சு. இல்ல இந்த விஷயங்கள் சிபிஐல நடக்கிறது எல்லாமே எப்படி வெளியே தெரிய வருது? அந்த அளவுக்கு சிபிஐ வீக்கா இருக்கா? இது எல்லாமே ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க வச்சு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இப்ப என்னன்னா மேடம், சிபிஐ வந்து ஒரு புரிஞ்சுக்கோங்க, ஊடக நண்பர்கள் அவங்களே கசி விடுவாங்க. ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அவங்க சொல்லிடுவாங்க கசியை விட்டு. ஏன்னா அப்பதானே தமிழ்நாடு லெவல்ல ஒரு ரேபிட் ஒரு பேசு பொருளா மாத்த முடியும். அப்ப சிபிஐ வந்து பாஜக RSS உடைய வேட்டை நாய்களில் ஒன்று. அதை மறந்துடாங்க இந்த செய்தி. சிபிஐ வந்து இன்னைக்கு வந்து பல ஜனநாயக அமைப்பு இருக்கு, சில விஷயம் ஓபனா பேச விரும்பல. நானு என்னோட அமைப்பை நான் குற்றம் சுமத்த விரும்பல. ஆனா மக்களுக்கு தெரியும், மக்கள் மன்றத்தின் முன் நீங்க எல்லாம் யாருன்னு தெரியும். இவங்க எல்லாருமே இன்னைக்கு இருக்கு இந்திய ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் பாஜக RSS உடைய கைக்கூலி, வேட்டை நாய், கொத்தடிமை. சிபிஐ அதுதான். அமித்ஷா மோடி சொல்றது சிபிஐ உடனே செய்யும். 3% கும்பல் சொல்றது செய்யும். இன்னைக்கு சிபிஐ வசமா மாட்டிட்டாரு விஜய். விஜயோட வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு தத்துவம் மாதிரி நான் சொல்றேன். RSS, பாஜக, வலதுசாரி, பார்ப்பன கும்பல், 3% கும்பல் சகவாசம் என்பது குலநாசம். உங்களை வாழவே விட மாட்டான், அழிச்சு ஒழிச்சு நாச கட்டிடுவான். இதை மறந்துடாதீங்க. தமிழர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், இவர்களுக்கு இந்த இந்தியாவே எதிரி ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாஜக, RSS, மோடி, அமித்ஷா, 3% கும்பலும், இந்த வலதுசாரி அரசியலும், இந்த கருத்தியலும் தான், இந்த பார்ப்பனிய கருத்தியல் தான். இந்த கருத்தியல் ஒருத்தன் போய் சிக்கிட்டான்னா அவன் வாழ்க்கையே நாசமாயிரும். ஏன்னு அவனை வாழவே விட மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி இவங்களை பயன்படுத்துவான். நான் சொல்றதை கேளு, கீழே உட்காரு, போய் கடிச்சிட்டு வா, நாய் மாதிரி உங்களை வந்து அவ்வளவு கீழ்த்தரமா நடத்துவான். உங்களை வாழ விட மாட்டான். உங்களை படுகொலை கூட செய்வான். காந்தியை படுகொலை செய்தான். இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எல்லார் படுகொலையிலையும் இன்டைரக்டா அவங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது. எவனையும் வாழ மாட்டான். இன்னைக்கு இந்தியாவில வந்து இவனுங்களை கருத்தியலுக்கு எதிராக எவன் செயல்பட்டாலும் பேச்சுக்கு இடம் கிடையாது. ஜனநாயகபூர்வமா வரமாட்டான். படுகொலை, மர்டர், ஜெயிலு, அரஸ்ட், உன் வாழ்க்கை நாசம், அவ்வளவுதான். இப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான இடத்துல விஜய் வந்து தெரிஞ்சு போய் மாட்டிட்டாரு. விஜய்க்கு அவங்களோட கருத்தியல் ஆபத்து என்பது தெரியல. அதுதான் பெரிய பிரச்சனைங்க. அவங்க கருத்தியல் விஜய்க்கு அதான் சொல்றேன், தத்துவமும் தெரியாது, கொள்கையும் தெரியாது, கோட்பாடு அம்பேத்கரும் பெரியாரே மார்க்ஸும் படிக்க மாட்டார் விஜய். எதுவுமே RSS என்னன்னு விஜய்க்கு தெரியாது, பாஜக என்னன்னு தெரியாது. முதல்ல மோடி, அமித்ஷாவே சுத்துறீங்கன்னா பப்பட்டு தான், பார்ப்பன கும்பல் இயக்கக்கூடிய ஒரு பப்பட்டு. ராமர் கோயிலுக்கு விட மாட்டான் மோடிய, தொட விட மாட்டான் ராமர் சிலைய. புரியுதா உங்களுக்கு? அதான் வந்து திரௌபதி முர்முல இருந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜெகதீப் தன்கர் என்னாச்சு அவர் நிலைமை? இன்னைக்கு ஆள் எங்க இருக்காருன்னு தெரியல, அட்ரஸ் எல்லாம் ஆக்கிட்டாங்க. இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் இன்னொரு கொத்தடிமை போட்டிருக்காங்க. அந்த கும்பல் கட்டுப்பாட்டுல இருக்கும் வரதான் அவங்களுக்கு மரியாதை. கொஞ்சம் மோடி, அமித்ஷாவே அவங்களுக்கு எதிராக செயல்பட்டா கூட முடிச்சிருவாங்க. நல்லா மறந்துடாதீங்க. அப்படிப்பட்ட இடத்துல விஜய் மாட்டிருக்காரு. விஜய் வந்து எவ்வளவு பெரிய பேராபத்தான இடத்துல மாட்டிருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு பெரிய பேராபத்து. அவங்க சும்மாவே விட மாட்டாங்க.
இல்ல இது விஜய்க்கு பேராபத்து அப்படிங்கறத தாண்டி அவங்கள நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? விஜய் ரசிகர்கள் வந்து உலக பெரும் தக்கூரி, கீழ்த்தரமான கேவலமான பொறுக்கிகள், அயோக்கியர்கள் தான் விஜயோட ரசிகர்கள். ஏன்னு கேளுங்களேன், சில விஜய் ரசிகர்கள் எல்லாம் பார்க்கும்போது ஜாம்பிக்கள், மேடு, சைக்கோ, கிரிமினல்ஸோட மோசமானவங்க. ஏன்னா விஜய் ரசிக பெண்கள் நான் பாக்குறேன், ஆபாசமா உடை அணிஞ்சிட்டு வீடியோல எங்க மாமா விஜய் வாங்க என் கூட, உங்களை நான் விரும்புறேன், உங்க கூட நான் இரவு ஸ்பெண்ட் பண்ணணும், இப்படி பேசுறாங்க, ஆபாசம் பேசுறாங்க நிறைய பேர். என் புருஷன், என் பொண்டாட்டி, என் அப்பன், ஆத்தா, என் சொந்தம் பந்தம், என் குடும்பம், என்னோட பச்சிலம் குழந்தை யார் செத்தாலும் பரவாயில்ல, விஜய் என்ன சேஃபா வீட்டுக்கு போயிட்டார்ல. கரூர்ல கேட்ட சம்பவம், கரூர் ஸ்டாம்பீட் அப்ப நீங்க பேசினது விஜய் ரசிகர்கள். ஒரு புருஷன், பொண்டாட்டி, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தன்னுடைய பச்சிலம் குழந்தை, தன்னுடைய குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, விஜய் என்ன பாதுகாப்பா வீட்டுக்கு போயிட்டாரான்னு கேட்கறவன் எவ்வளவு பேர் சைக்கோ இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து படத்துல நான் பாத்திருக்கேன், ஹாலிவுட் படங்கள்ல பாக்குறேன், ஜாம்பிஸ், சைக்கோபாத்து, கிரிமினல், மேடு, இந்த மாதிரி ரசிகர்கள் வெறி பிடிச்சவங்க இருப்பானுங்க. ஒரு லூசு சைக்கோஸ், ஒஸ்ட் சைக்கோபேத், சைக்கோ கில்லர்ஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மனநிலை விஜய் ரசிகர்கள் இருக்குது. விஜய் கைது பண்ணுவாருன்னு இவங்களே ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, கைது பண்ணா நாங்க முதலமைச்சர் படுகொலை செய்வோம், துணை முதலமைச்சர் தலையை எடுப்போம் பேசலாம் விஜய் ரசிகன். எவ்வளவு பெரிய ஒரு சைக்கோ கும்பல் பாருங்க. விஜய் ரசிகனுங்க பல பேர் ட்ரக் அடிக்ட், ஆல்கஹால் அடிக்ட், புரியுது உங்களுக்கு? ரொம்ப ஒரு மிக மோசமான சைக்கோஸ் மேடம். இது பழைய இந்த ஹாலிவுட் இந்த மேலை நாடுகள் படங்கள் எல்லாம் சைக்கோபேட்ஸ் வருவானுங்க படத்துல, நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம அப்நார்மலா பிஹேவ் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி வீடியோக்களும் ஆடியோக்களும் இவனுக்கு வந்து ஒரு பல ஆயிரம் ஐடி வச்சிருக்கானுங்க. இந்த ஆலவர்ஜனா ஃபண்டிங் பண்ணி வச்சிருக்கான் அந்த பொறுக்கி வந்து பல கோடியை ஃபண்டிங் பண்றான். ஐடி ஃபேக் ஐடிஸ் வச்சுக்கிட்டு வெர்ச்சுவல் வாரியர்ன்ற பேர்ல அவ்வளவு ஆபாசமா பேசுறது. விஜய்க்கும் தாவேகாவுக்கு எதிராக நீங்க கருத்து சொன்னீங்கன்னா ஆண்களையும் பெண்களையும் அவர்களுடைய அந்தரங்கங்களை பேசுவது, ஆபாசமா பேசுவது, உடலை வர்ணித்து பேசுவது, குடும்பத்தை இழுத்து பேசுறது, மனைவி இழுத்து பேசுறது, குடும்பத்தை இழுத்து பேசுறது, பிள்ளைகளை இழுத்து பேசுறது, அவ்வளவு அருவருப்பான ஆபாச கருத்துக்களை கொலை பண்ணுவேன் இப்படிதான் பேசுறான். உன்னை வந்து பாத்திரத்துல சம்பவம் பண்ணுவேன் இப்படிதான் பேசுறான். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மோசமான கும்பலை ஏன் நீ கண்டிக்கல, ஏன் நெறிமுறைப்படுத்தல, ஏன் வந்து திட்டமாற்ற? நான் கேட்கறேன், ஓப்பனா சொல்றேன், நீங்க ஒரு தலைவரா இருக்கீங்கன்னா உங்களை பண்படுத்தணும், அதை பண்ண மாட்டீங்கல்ல. தல அஜித் துபாயில ரேஸ் போயிருக்கிறாரு, ரசிகர்கள் கத்துறான், கை நீட்டி அமைதியாருன்றாரு, உடனே சைலண்ட் ஆயிட்டான். நீங்க நயன்தாரா விக்னேஸ்வரன் போய் அஜித்தை பாக்குறாங்க, சுத்தி ரசிகர்கள் தான் நிக்கிறான், ரேசர்ஸ் நிக்கிறான், ரசிகர்கள் நிக்கிறான், அவ்வளவு ஒழுக்கமா டெக்கோரம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி நிக்கிறான். அஜித் பண்ணி நிக்கிறான். அஜித்தும் அதை அப்படியே அவங்களை ஆதரிக்கிறாரு, பக்கத்துல வச்சுக்கிறாரு, செல்ஃபி எடுக்கிறாரு, போட்டோ எடுக்கிறாரு, டீசெண்டா பேசுறாரு, அவங்களை மோட்டிவேட் பண்றாரு, ஊக்கப்படுத்துறாரு. அஜித் வந்து டீசெண்டா நடந்துக்கிறாரு, அங்க அவங்களும் கரெக்டா நடந்துக்கிறாங்க, அவருடைய தன்மைகளை புரிந்து கொண்டு அவருக்கு ஏத்த மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க. இவன் தானே ரசிகன். அஜித் தேவையில்லாம ரசிகர்களை மிஸ்யூஸ் பண்றாரா, சுயநலத்தை பயன்படுத்துறாரா? ஒண்ணு இல்லைங்க, நயன்தாரா அப்படி இருக்கிறாங்க, நயன்தாரா அப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து விஜய் எல்லாம் நயன்தாரா மட்டும் ஆளே கிடையாது, லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான், மாற்றுக்கிறது இல்ல. இன்னைக்கு நயன்தாரா அவர்கள் அரசியலுக்கு வந்தா ஒரு இடத்துல ஒரு லொகேஷன்ல அவங்களால ஒரு கோடி பேர் திரட்ட முடியும். உண்மையா இல்லையா? ஆண்கள் பெண்களை திரட்ட முடியும் நயன்தாராவால. அவங்க சென்னை ஏர்போர்ட் தான் வர்றாங்க, வெளிநாடுகளுக்கு போறாங்க, கேஷுவலா தான். நயன்தாரா கேஷுவலா தான் இருக்கிறாங்க. த்ரிஷாவும் அப்படிதான், அவங்க ஏர்போர்ட் போறாங்க, உட்கார்றாங்க, பிளைட் பிடிக்கிறாங்க, போறாங்க, யாரா வந்தா செல்ஃபி எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, கேஷுவலா பேசிட்டு போறாங்க. நீ ஏன்டா உனக்கு அவ்வளவு ஹைப் கொடுக்குற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரஜினிகாந்தே அப்படிதான் இருக்கிறாரு. நீங்க பாருங்க, நீங்க உங்க வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்க. நீங்க அவங்களுக்கு இல்லாதது உனக்கு இருக்குதா நான் கேக்குறேன். இல்ல அந்த ஹைப் கொடுத்தாதான் உச்சத்திலே இருக்க முடியும் அப்படிங்கிற அதுதான் ஃபேக்கா நீ பண்ணாதான் நான் சொல்றேன். ஏன் ஃபேக்கா பண்ற? நீ கேஷுவலா இரு, மக்கள் உன்னை மதிப்பான்னு நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க அந்த அவங்களோட தொண்டர்கள் எல்லாருமே இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு. இந்த தொண்டர்கள் அப்படிங்கிறது விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வரல, ஏற்கனவே இருக்கிற தொண்டர்கள் தான். இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டூடெண்ட் கூட கேட்டு இருந்திருப்பாங்க, இவங்கள இந்த திராவிட கட்சிகள் தானே இப்படி மாத்தி வச்சிருக்கு, இந்த திராவிட கட்சிகள் ஏன் இவங்களை அரசியல் படுத்தல அப்படிங்கிற. அப்படி இல்ல மேடம், திமுக கூட்டங்கள்ல இன்னைக்கு சேலம் மாநாடா இருக்கலாம், ஒவ்வொரு மாநாடுகள்லயும் பல லட்சம் பேர் திரள்றான், டெக்கோரமா டீசெண்டா வர்றான், முதலமைச்சருக்கு ஆதரவா முழக்கம் இடுறான், கலந்துக்கிறான், டீசெண்டா வெக்கேட் பண்ணிட்டு போயிடுறான். விஜய் ரசிகர்களால எனக்கு என்ன ஒரு பாடம் நான் கத்துக்கிட்டேன்னா, இவ்வளவு தக்கூரிகள், கீழ்த்தரமான கேவலமான அயோக்கியர்கள், மோசமான சைக்கோபாத், சீரியல் கில்லர் மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு ஜாம்பி கூட்டம் வந்து நீங்க தமிழ்நாட்டுல இருக்கான்றத நான் கத்துக்கிட்டேன். நான் இப்பதான் தெரியுது இவ்வளவு பேர் இருக்கிறான்னு. நீங்க கூட்டி கழிச்சு அப்படி பாத்தீங்கன்னா 5 லட்சம், 1 லட்சத்துல இருந்து 5 லட்சம் பேர் இந்த மாதிரி இருக்கிறான். விஜய்க்கு இருக்கிறான், ஒரு சைக்கோ கும்பல் இருக்கிறான். இவன் வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய டேஞ்சரஸ் எலமெண்ட். அதை மறந்துடாதீங்க, இவங்க வந்து ரொம்ப டேஞ்சர். நாளைக்கு விஜய் சிஎம் ஆகல, எலெக்ஷன்ல ரிசல்ட் ஃபேவரா வரலன்னா இவங்க கலவரத்தை கூட தூண்டுவாங்க, அடிப்பாங்க, அடிச்சு உடப்பாங்க. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆறதுக்கே இன்னும் இவங்க பல பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல தூண்ட சொல்லி ஆதவர்ஜனா கூட ஒரு ட்வீட் போட்டுருந்தாங்க. ஆதவர்ஜனா சொல்றான்ல, ஜென்சி நேபாளில் ஜென்சி புரட்சி செய்தார்கள், பங்களாதேஷில் ஜென்சி புரட்சி செய்தார்கள், பாகிஸ்தானில் ஜென்சி புரட்சி செய்தார்கள், வாருங்கள் தமிழ்நாட்டிலும் செய்வோன்றான்ல, லூசு பொறுக்கி பேசுவான். டேய், உனக்கெல்லாம் புரட்சியை பத்தி நீ எல்லாம் பேசலாமாடா? முதல்ல வறுமையில் இருப்பவன், ஏழ்மையில் இருப்பவன், அரசால் வஞ்சிக்கப்பட்டவன், வாழ்க்கையை இழந்தவன், பொருளாதாரத்தை இழந்தவன், வேலை வாய்ப்பு இழந்தவன், கல்வியை இழந்தவன், கல்வி கிடைத்தும் வாய்ப்பு இல்லாதவன், சாமானியன் தானே புரட்சி பண்ணுவான்.
உலக நாட்டுல கியூபால பண்ணதா இருக்கட்டும், வியட்நாம்ல பண்ணதா இருக்கட்டும், அமெரிக்கால பண்ணதா இருக்கட்டும், ரஷ்யால பண்ணதா இருக்கட்டும், சிவில் வார், அமெரிக்கன் சிவில் வாரா இருக்கட்டும், ஜாதியால, மதத்தால, இனத்தால, மொழியால, நிறத்தால வஞ்சிக்கப்பட்டவன் தான் புரட்சி பண்ணுவான். இந்த புறம்போக்கு பொறுக்கி வந்து பலாயிரம் கோடியை வந்து லாட்டரியில கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு இது BMW கார்ல போயிட்டு பல கோடி பங்களால இருந்துக்கிட்டு இது புரட்சி பத்தி பேசுது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு கேவலம் அது. இவன் கூப்பிடுறான் ஜென்ஜி வாங்க, இவன் ஜென்ஜி வாங்கன்னு போயிருவான், டெல்லி கிளம்பி போயிருவான், இல்ல வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிருவான். அந்த இளைஞன் என்ன பண்ணுவான்? டேய் விஜய் வந்து மாட மாளிகையில் இருக்கிறான், பலாயிரம் கோடி பங்களால இருக்கிறான், 5 கோடி பல கோடி கார் வச்சிருக்கான். நீ அவன் ரசிகை வந்து குடிசையில இருக்க, மறந்துடாத. விஜய் ரசிகர்கள் தயவுசெய்து புரிய வைக்கிறேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. கூத்தாடிகள், திரைக்கலைகளை நம்பாதீங்க. அதனாலதான் நான் நயன்தாராவும் அஜித்தையும் த்ரிஷாவையும் பாராட்டுறேன். அவங்க என்னைக்குமே ரசிகர்களை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. நயன்தாரா திரைப்படத்துல வந்து கவர்ச்சியா நடிக்கிறாங்க, அவங்க எல்லாமே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, பணத்துக்காக நடிக்கிறாங்க, அதை விட்டுருங்க நீங்க, அது வந்து ப்ரொஃபஷன் கெரியர். ஆனா நயன்தாரா பர்சனல் லைஃப்ல யாரையும் அவங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க, தேவையில்லாம பயன்படுத்த மாட்டாங்க ரசிகர்கள். அஜித்தா இருக்கட்டும், எல்லாருமே அந்த தன்மையை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அவங்ககிட்ட இருக்க பண்புகள் உங்க தலைவர் விஜய்கிட்ட கிடையாது. உங்களை மிஸ்யூஸ் பண்றான். அதான் நான் சொல்றேன், விஜய் வாழ்க்கை வேறு, பல கோடி சம்பாதித்தவர். அவன் இன்னைக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஃபீல்ட் அவுட் ஆயிட்டான் சினிமால, அதனால அவன் சிஎம் ஆனுன்னு வர்றான். ஏன் 30 வயசுல வந்திருக்கலாம், 25 வயசுல வந்திருக்கலாம்ல, 40 வந்திருக்கலாம்ல, ஏன் 50 வந்திருக்கலாம்ல, ஜெயலலிதா இருக்கப்ப வந்திருக்கலாம்ல, கலைஞர் இருக்கப்ப வந்திருக்கலாம்ல. இப்ப ஃபீல்டு இல்ல அப்படின்னு நினைக்கிறான் அவன். சினிமால முடிஞ்சு விஜய் கதை. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், துணை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. அரசியல் இந்த வேகன்சியும் கிடையாது. புரியுது உங்களுக்கு? எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. திருமாவளவர்கள் இருக்கிறாரு, விசிகா இருக்குது, எத்தனையோ கட்சிகள், நல்ல கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல மக்களுக்காக போராட. நான் உன்னை அரசியல் வர வேணாம்னு சொல்லல, நல்ல அரசியல் பண்ணு தான் நான் சொல்றேன். ஆனா விஜய் அதை பண்ண மாட்டேன். விஜய் நோக்கம் என்பது பதவி, பணம், அதிகாரம், உலக இன்பம். அப்ப விஜய் நம்ம ஒழித்து கட்ட வேண்டும் நான் சொல்றேன். ஏன்னா எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, விஜய் வந்து ஒரு நாசகார சக்திகளுக்கு துணை போறாரு. RSS, பாஜக, பார்ப்பன கும்பல், மோடி, அமித்ஷாட்ட போறாரு. அப்ப நீ துரோகி, உன்னை ஒழிக்க வேண்டும். துரோகிக்கு மன்னிப்பு கிடையாது, மறந்துடாதீங்க. இல்ல விஜய் வந்து அவங்களோட ரசிகர்களை மிஸ்யூஸ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. அதுக்கு வந்து பதிலா செங்கோட்டையன் அவர்களுமே சொல்லியிருந்தாங்க. செங்கோட்டையன் அவரோட பர்சனல் லைஃப் வேற, ஆனா அவர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, நாங்க யாரையும் பணம் கொடுத்து கூப்பிடல, அவங்களா வராங்க, தானா சேர்ந்து கூட்டம் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது விஜய் எப்படி மிஸ்யூஸ் பண்றாரு? வேலை வெட்டி இல்லாத, பொழைப்பு இல்லாத, பொறுக்கித்தனம் பண்ண பொறுக்கி கூட்டம் வந்து அப்படிதான் வரும். புரியுதா உங்களுக்கு? இது வந்து அப்படிதான் நான் ஓப்பனா பேசுவேன். ஏன்னு கேளுங்களேன், இவர் வந்து நெறிமுறைப்படுத்த மாட்டாரு, கண்டிக்க மாட்டாரு. இது பெரிய ஃபிளா அது அரசியல்ல. நீதான் நெறிமுறைப்படுத்தணும். நீங்க பேரையர் அண்ணா இருந்தாரு திமுக தொடங்கும் போது, பெரியார் இருந்தாரு, முத்தமிழ் டாக்டர் கலைஞர் இருந்தாருன்னா அவங்க தொண்டர்களை பண்படுத்தினார்கள், ஒழுக்கப்படுத்தினார்கள். இப்படி இருங்க, இப்படி பேசுங்க, இப்படி இருங்க. தவறு செய்பவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. நீ நடவடிக்கை எடுக்க மாட்ட. உன் கட்சியில வந்து இந்த நாமக்கல் ஏதோ நடந்தது இல்ல, ஒரு பெண்ணை இல்லீகல் கான்டாக்ட்ல போனா ஒருத்தன் செய்வதற்கு போர்ஸ் பண்ணிருக்கான். நீ கண்டிக்கவே இல்ல, நீ கண்டுக்கவே மாட்டேன். முதல்ல ஒரு ரசிகன ஜனநாயகன் படத்துக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு இந்த மாதிரி ஒடுக்குகிறது. இன்னைக்கு வந்து ஜனநாயகன் படத்தை பாஜக, RSS தான் தடுத்து வச்சிருக்கான், திமுக கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிடையாது, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. அப்ப உனக்கு நாங்கெல்லாம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீ மூடிட்டு உட்கார்ந்து இருக்க பனையூர்ல. யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ரசிகர்களை வந்து நீ கைட் பண்ண மாட்ட, அட்வைஸ் பண்ண மாட்டே. படிங்கடா, வேலைக்கு போங்கடா, சம்பாதிங்கடா, குடும்பத்தை பாருங்கடா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்கடா, மனைவியை பாருங்கடா, பிள்ளைங்களை பாருங்கடா, நல்ல வாழ்க்கையை வாழுங்கடா. எலெக்ஷன் வரும்போது மட்டும் ஓட்டு போடுங்க. நீ வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீ எஜுகேட்டே பண்ண மாட்டேன் ஒரு ரசிகர்களை. முதல் ஒரு ரசிகர் சாப்பிட்டானா, படிச்சானா, வேலைக்கு போனானா, சம்பாரிச்சானா, ஒரு வரும்படி இருக்கா, வருமானம் இருக்கா அவனுக்கு, அதை பாரு. நீ பார்க்க மாட்டியே. எங்க நானும் இளைஞர் தாங்க, எங்க தாங்க ஜென்ஜி தாங்க நானும். ஏன்னா நான் எங்க விஜய் மேல சைக்கோவா இருக்க மாட்டேன். எனக்கு வந்து திரை, அதான் மோகன்லால், மம்முட்டி சொல்லுவாங்க, கேரள மக்கள் திரையில் தன்னுடைய தலைவர்களை தேட மாட்டார்கள், தரையில் தான் தேடுவார்கள், புரட்சிக்காரர்களை தான் தேடுவார்கள், மக்களுக்கு போடக்கூடிய இடத்துல தான் தலைவனை தேடுவாங்க கேரள மக்கள். மம்முட்டி, மோகன்லால் சொல்லிட்டாங்க. அவங்க அரசியலுக்கு வரல. நீதான் வந்து ஒரு ரசிகனை மிஸ்யூஸ் பண்ற. திரையில தேடு, நான் தான் தலைவன், நான் யார் தெரியுமா. அந்த ஜனநாயகன் படம் அந்த ட்ரெயிலர் எல்லாம் பார்த்தா அருவருப்பா இருக்கு நமக்கு. பகவான் கேசரி, பாலகிருஷ்ணா படத்தோட ரீமேக் அந்த படம். பாலகிருஷ்ணா கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாரு. அவர் அரசியல் குடும்பம், சந்திரபாபு நாயுடு சொந்தக்காரர், அவர் NT ராமாராவ் பையன், அவரு கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாரு. நீ எல்லாமே எடுத்துக்கோங்க, இந்தியா முழுக்க நடிகர்கள் எடுத்துக்கோங்க, விஜயை கம்பேர் பண்ணுங்க. இந்த நபர் அப்நார்மலா இருக்காரு, சைக்கோவா இருக்காரு, ஒரு பைத்தியமா இருக்கிறாரு. இவருக்கு வந்து வழிநடத்த தெரியல. அமிதாப் பச்சன் காங்கிரஸ்ல இருந்தாரு, ராஜீவ் காந்தி க்ளோஸா இருந்தாரு. அவர் இந்த மாதிரி பண்ணல, ரசிகர்களை மிஸ்யூஸ் பண்ணல. எந்த கலைஞனுமே ரசிகர்களை மிஸ்யூஸ் பண்ணல. ரஜினிகாந்தே ஒரு உதாரணம், ரசிகர்களை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாரு. கமல்ஹாசன் பாருங்க, மிஸ்யூஸ் பண்ணல. நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க, அவன் காலத்து நேரத்தை வீணாக்குறீங்க, உனக்கு நீங்க போயிருவீங்க. அவன் வந்து அந்த இளமையை தொலைச்சிருவான். அப்ப அவன் எப்ப வேலைக்கு போவான், எப்ப சம்பாதிப்பான், வாழ்க்கை எப்படி பார்ப்பான். முதல் விஜய் ரசிகர்கள் நீங்க வறுமை கோட்டு கீழே தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. மிடில் கிளாஸ் தான். மெஜாரிட்டி ஆஃப் த விஜய் ஃபேன்ஸ் ஆர் மிடில் கிளாஸ், புவர்.
மறந்துடாதீங்க. பாவர்ட்டியில இருக்கவன், குடிசையில இருக்கிறவன், அன்றாடங்காட்சி பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக இளைஞன் தான் பெரும்பான்மை விஜய் ரசிக. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்கள வழிநடத்த வேண்டிய கடமை உனக்கு இருக்கா இல்லையா? நீ போய் பாஜக RSS அவையில ஒழிக்கதான் பாஜக RSS வர்றான், அவன் கூட கைக்குலியா இருந்தா அப்ப எவ்வளவு பெரிய துரோகம் ரசிகர் நீ பண்ற. விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கோங்க, பாஜக RSS உடைய கைக்கூலி தான் விஜய். பார்ப்பன கும்பல், உங்களை ஒழிக்க, பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை ஒழிக்க வர பார்ப்பனிய கும்பல், 3% கும்பலுடைய கைக்கூலி தான் விஜய். தாவேகா நிர்வாகிகள், அது தயவுசெய்து விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்பி ஏமாறாதீங்க, வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க நான் சொல்றேன். ஏன்னா இந்த நபர் நேர்மையா இருந்தா நம்ம இதை விமர்சனம் பண்ண மாட்டோம், கண்டுக்க மாட்டோம். விஜய் வந்து அரசியல் பண்ணிட்டு போட்டோம், ஆமா அவர் அரசியல் நம்ம எதிர்த்துக்குவோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, விஜய் கருத்தியலா வர்றாரு அப்படின்னு போயிடலாம். இவங்க என்னன்னா, இப்ப பாஜக RSS பார்ப்பனி கும்பல் என்ன சொல்லுது விஜய்ட்ட தாவேகாட்டனா, நீ பெரியாரே எடுத்துக்கோ கையில, தமிழ் தேசியம்னா பிரச்சனை ஆயிரும், நீ எல்லாத்தையும் மிக்ஸ்டாரு, நீ திராவிடம், அம்பேத்கரையும், பெரியாரையும், தமிழ் தேசியம், மார்க்சியம், கம்யூனிசம் எல்லா சித்தாந்தத்தையும் அப்படியே எடுத்து போட்டு அந்த இது இருக்குல்ல, இந்த வத்த குழம்பு, சாம்பார், ரசம், கருவாட்டு சாம்பார் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குழம்பு வைப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு குழம்பை தான் விஜய் தாவேகால வச்சிருக்காரு. நீ எல்லாரும் ஏமாத்து. சீமானும் நாங்க இறக்கி விட்டோம், சைமன் செபஸ்டியன் இறக்கி விட்டு தமிழ் தேசியம் பேச விடுறோம், அவனும் பாஜக RSS கைக்கூலி தான், அவனுக்கு ஃபண்டிங் பண்றாங்க பாஜக RSS. அவன் ஒரு வேட்டை நாய் மாதிரி கத்திட்டு கிடப்பேன் ஓரமா, பெரியார புடிச்சு கத்திக்கிட்டு பண்ணி நல்லா பாருங்க, எல்லாருமே பெரியார கடிப்பானுங்க. நல்லா அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் யார் ஆளு கைக்கூலின்னு. நீங்க மாப்போசியா இருக்கட்டும், இவனுங்க தலைவன் தமிழ் தேசியம் பேசினவங்க எல்லாம் பெரியார கடிப்பான். ஆனா RSS பாஜக மூடிட்டு இருப்பான். சைமன் செபஸ்டியன், சீமான், நாம் தமிழர் கட்சி தம்பிகள், அனில் குஞ்சுகள், அவையும் அதே மாதிரிதான். இவ எல்லாருமே பாஜக RSS கைக்கூலி பி டீம். இன்னைக்கு ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி பாஜக RSS பி டீம். எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரியார கடிப்பானுங்க, இல்ல பெரியார கடிக்கிறவரை பார்த்துட்டு அமைதியா இருப்பானுங்க. இதுல இருந்து இங்க புரிஞ்சுக்கலாம் யாருன்றது. அப்ப என்னன்னா விஜயும் அதே மாதிரிதான். அப்ப என்னன்னா இவங்களுக்கு என்னன்னா, தந்தை பெரியார் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா அது காரணம் தந்தை பெரியாருடைய சமூக சீர்திருத்தம், அவருடைய போராட்ட வாழ்க்கை, அவருடைய முயற்சிகள், அவருடைய கருத்தியல், திராவிட கருத்தியல். இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை, எளிய, நலிந்த, விளிம்பு நிலை சாமானிய மக்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் இன்னைக்கு வாழ்க்கையில தமிழ்நாட்டுல முன்னேறான்னா அதற்கு காரணம் ஒற்றை புரட்சியாளர் தந்தை பெரியார் தான். இந்த மாற்றுக்கிறது கிடையாது. பெரியார் இல்லைன்னா தமிழ்நாடு கிடையாது. அப்ப பெரியாரை இவன் கடிப்பான், இவன் பெரியாரை யூஸ் பண்ணுவான் விஜய். புரியுது உங்களுக்கு? மக்களை குழப்பற வேலை, உங்களை திசை திருப்புறான், உங்களை வந்து குழப்பத்துல ஆழ்த்துறான். அடுத்து என்ன பண்ணுவான் விஜய் வந்து என்ன பண்ணுவான், பெரியார கடிக்கிறப்ப அமைதியா இருப்பான். ஆணவ படுகொலை கவின், பட்டியல் சமூக இளைஞன் கொலை செய்யப்பட்டான் தூத்துக்குடியில. விஜய் வாய் திறந்தியா? எங்க காதல் என்பது எல்லா சமூகம் எவனாலும் பண்டு போட்டுங்க, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? விருப்பப்படுற ஆணும் பெண்ணும் சேர்றாங்க. காதலுக்கு ஜாதி இருக்கா, மதம் இருக்கா, இனம் இருக்கா, மொழி இருக்கா, நிறம் இருக்கா, சொல்லுங்க நீங்க. அப்ப அந்த பட்டியல் சமூக இளைஞன் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞன் சுஜித்தால படுகொலை செய்யப்படுறான், கொடூரமான முறை படுகொலை செய்யப்படுறான். அந்த ஆணவ படுகொலை நீ கண்டிச்சியா விஜய்? நான் கேட்கிறேன், நீ கண்டிச்சியா நீ? பட்டியல் சமூக இளைஞன், பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞன் தான் ஒரு ரசிகன், அதுல ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்படுறான். கவின் கூட விஜய் ரசிகனா இருந்துக்கலாம், சொல்ல முடியாது. அந்த இளைஞன் படுகொலை நீ கண்டிச்சியா, போராட்டம் பண்ணியா? சொல்லு நீ. எவ்வளவு பெரிய துரோகம் அது நான் கேட்கிறேன். இன்னைக்கு டெய்லி வாரம் தமிழ்நாடு தென் மாவட்ட பகுதிகளில் ஆணவ படுகொலை நடந்துகிட்டே இருக்கு. அருந்ததி சமூகம், தேவேந்திர குல சமூகம், பறையர் சமூகம், எல்லா சமூக இளைஞனையும் பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞர்கள் கொலை பண்றான். பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞர்கள் கொலை செய்யப்படுறான். ஓபிசி இளைஞர்கள் கொலை செய்யப்படுறான். வர்க்க ரீதியாக, ஜாதி ரீதியா, பாலின ரீதியா, இன ரீதியா, மத ரீதியா காதல் செய்யும் போது கொலை செய்யப்படுறாங்க. எல்லா வழியிலயும் வருது. ஒரே சாதிக்குள்ளே வந்து பணம் இருக்கான்னு பார்த்து கொலை பண்றான், இருக்கிறவன் இல்லாதவன் வந்துருது அந்த இடத்துல. அப்ப இந்த சமூகம் இன்னும் அந்த பார்ப்பனிய கருத்தியால் நாசமாக்கப்பட்டிருக்கு, இந்து மதத்தால் நாசமாக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இப்ப கூட ஏழுமலைன்னு ஒரு பையன் போன வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அருந்ததி சமூகத்தை பையனை ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த வந்து வெட்டி கொலை பண்றான், வீட்டுக்குள்ள பூந்து வெட்டி கொலை பண்றான். நாங்குநேரி சம்பவத்தை நீ கண்டிச்சியா? சொல்லுங்க. இப்படி வரிசையா நீங்க அப்படி லிஸ்ட் போடுங்க. விஜய் கண்டிச்சு எந்தெந்த சம்பவத்தை கண்டிக்கிறாரு? யுவராஜ் படுகொலை, யுவராஜ் அந்த இது கோகுல்ராஜ் படுகொலை, யுவராஜ் மேட்டர், நீ என்ன உன்னோட கருத்து என்ன? ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம், விஜயோட கருத்து என்ன? பெண்களுக்கு எதிரான வன்முறை, விஜயோட கருத்து என்ன? சொல்லுங்க நீங்க. இன்னைக்கு வந்து அனைத்து சாதி அர்ச்சகர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பார்ப்பன பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கோயிலுக்குள்ள அர்ச்சகராக முடியல, சட்டமே ஏற்றியாச்சு, பாப்பா விடமாட்டான் கோயிலுக்குள்ள. விஜயோட நிலைப்பாடு என்ன? பார்ப்பனர்களை எதிர்த்து விஜயோட நிலைப்பாடு என்ன? சிதம்பரம் நடராஜர் கோயில் நடக்கக்கூடிய அநீதிகள், சிதம்பரம் நடராஜர் கோயில்ல பார்ப்பனர்கள் செய்யக்கூடிய அநீதிகளுக்கு விஜயோட நிலைப்பாடு என்ன? ஆணவ படுகொலை விஜய் நிலைப்பாடு என்ன? ஜாதி வெறி படுகொலை விஜயோட நிலைப்பாடு என்ன? இப்படி நீங்க அப்படியே வரிசையா போடுங்க. கிறிஸ்தவர்கள் மீது, இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்கள் மீது டிசம்பர் 25, 2025 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மீது ஃபுல்லா தாக்குதல் இந்தியா முழுக்க அடிக்கிறான். RSS பாஜக சங்கி கும்பல், பார்ப்பன கும்பல், சூத்ரன், ஓபிசி, எஸ்சி சூத்ரன் தான் அடிக்கிறான். பார்ப்பனர்கள் ஏகா பஜ்ரங் சிங் ஒரு பாதிரியாருக்கு வாயில அதான் அப்புறம் ஆயுதம் சப்ளை பண்றாங்க. முஸ்லிம்ஸ் கொலை பண்றதுக்கு ஆயுதம் இந்தியா முழுக்க சப்ளை பண்றாங்க. இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பிரச்சனையில் விஜயோட நிலைப்பாடு என்ன? ஜோசப் விஜய் போடுறல. முதல்ல இன்னொன்னு கேக்குறேன், ஜோசப் நீ ஏன் மறைக்கிற?
ஜோசப், நான் வந்து என்னுடைய பேர் வந்து அபிஷேக் காஸ்ட்ரோ, நான் காஸ்ட்ரோன்னு போடுறேன். நீ ஏன் எனக்கு வந்து நான் வந்து என்னன்னா வந்து நான் வந்து ஜனநாயக ரீதியா அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கருத்தியல் இயங்குறேன், நான் அதை போடுறேன், பெருமையா போடுறேன். நீ ஜோசப்ன்ற பேரை ஏன் படத்துல மறைக்கிற? ஏன் கிறிஸ்தவனா இருக்குது உனக்கு அவமானமா இருக்கா? ஏன் நீ கிறிஸ்தவனா மாறின? உங்க அப்பா ஏன் மாறினா? மூதாதையர் ஏன் மாறினாங்க? ஏன்னா இந்து மதத்துல உனக்கு ஜாதியாவும் மதமாவும் இனமாவும் மொழியாவும் உனக்கு ஒடுக்குறான், அடக்குறான், சூத்திரன்றான், கோயிலுக்குள்ள விட மாட்டான். சர்ச்சுக்குள்ள மசூதிக்குள்ள போனா வாங்க பிரதர் வாங்க பாயின்றான், கோயிலுக்குள்ள போனா தீட்டு சூத்திர பயிலன்றான். நீ இந்த சாதிடா வெளியே போடா அப்படின்றான். ஒரு வெள்ளமோ மழையோ பேரிடரோ இயற்கை பேரிடர் ஏற்பட்டால் கோயில்கள் திறக்கப்படுவதில்லை, மசூதியும் சர்ச்சும் திறக்கப்படுது. இப்ப ஜாதிய வக்கரத்தால எல்லாரும் இஸ்லாம் கிறிஸ்தவத்துக்கு ஓடுறான். பிற்படுத்தப்பட்ட சமூகம் பட்டியல் சமூகம் ஏன் ஓடுறான்? பெண்கள் ஏன் ஓடுறாங்க இஸ்லாம் கிறிஸ்தவத்துக்கு? அங்க நமக்கு ஏதோ கேக் கொடுக்குறான், பிரியாணி கொடுக்குறான், காலேஜுக்கு போக முடியும், ஸ்கூலுக்கு போக முடியும், படிக்க முடியும், ட்ரெஸ் போட முடியுது, நல்ல ஒரு லிவிங் ஸ்டாண்டர்ட் வாழ முடியுது. நம்ம ஜாதியை விட்டுட்டு வாங்க பிரதர் வாங்க பாய் வாங்க சிஸ்டர் வாங்க மேடம் அப்படின்றான். கோயிலுக்குள்ள தீட்டுன்றான். நீ வந்து இந்த மாதிரி வந்து மாதவிடாய் பிரச்சனையா கோயிலுக்குள்ள வராத, தீட்டு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்றான். பெண்களை வந்து இழிவுபடுத்துறான், பெண்களை நாசப்படுத்துறான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதுல விஜய் நிலைப்பாடு என்ன? இப்ப இது எதுக்குமே விஜய் நிலைப்பாடு சொல்ல மாட்டாரா? பெரியார் என்னோட தலைவர், என்னோட கருத்தியல் தலைவர், நீ எப்படா நீ பேசணும்? வெக்கம் இருக்கா முதல்ல உனக்கு? அப்ப ஜோசப்ன்ற பேரை நீ ஏன் பயன்படுத்த மாட்டேன்? இதெல்லாம் விஜய் மேல பயங்கரமான கேள்வி இல்ல, சாதாரண கேள்விகள் கிடையாது. அரசியல் வந்ததுக்கு அப்புறமா அந்த பேரை பயன்படுத்துறாரு. அதான் மேடம், அதான் சொல்றேன்ல, இவர் வந்து என்னன்னா கிறிஸ்டின்லயும் சேர்க்க முடியாது, முஸ்லீம்லயும் சேர்க்க முடியாது, இந்துலயும் சேர்க்க முடியாது, மனுஷன்லயும் சேர்க்க முடியாது. நான் அதான் சொல்றேன். ஏன்னா ஜோசப்ன்ற பேரை நீ படத்துல தைரியமா போட்டுக்கணுமா இல்லையா? நீ ஆரம்ப காலத்துல விஜய் மட்டும் ஏன் போடுற? ஏன்னா உனக்கு ஹிந்துவா இருக்கணும், நம்ம யாரையும் பகச்சு கூடாது, நம்ம ஹிந்துவா இருந்து பொதுவா இருந்து நம்ம பணம் காசு பல கோடி சம்பாதிச்சு செட்டில் ஆயிடணும், மக்கள் மயிரை பத்தி நமக்கு என்ன கவலை? நீ தைரியமா இருந்தா ஜோசப் போடு, நாங்களும் எங்க பேர் அப்படியே போடுறோம், வாங்கல மோதி பாப்பனான்றோம்ல. ஆர்எஸ்எஸ் பாஜக ஆமாடா நான் அப்படிதான்டா, அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கருத்தில் தான் ஆமாடா, கிறிஸ்தவ இஸ்லாமியெல்லாம் ஆதரிப்பேன்டா, ஹிந்துக்கள் நான் வெறுப்பேன்டா நான் சொல்றேன்ல. நான் ஏன் ஹிந்துக்களை வெறுக்கிறோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கோங்க. ஜாதியாவும் மதமாவும் மூட நம்பிக்கை பிற்போக்கு சிந்தனைகள் ஏற்றத்தாழ்வுகள் இழி நிலையில நீ வாழ்ற. நீ உலகமே வந்து மூணுக்கு வந்து ஸ்பேஸ் ஷட்டில் அனுப்புறதும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறதும் விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கிறது, ஏஐ ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் growth ப்ராக்ரஸ் டெவலப்மெண்ட் உலகமே போயிட்டு இருக்கு. இவன் இந்த நவீன காலத்துல 21ஆம் நூற்றாண்டுல உட்கார்ந்துட்டு ஜாதி பலாயிரம் கடவுள், பலாயிரம் ஜாதி, பலாயிரம் மூட நம்பிக்கை, பலாயிரம் மதங்கள், மூட நம்பிக்கை, பிற்போக்கு சிந்தனை, ஏற்றத்தாழ்வுகள், இழி நிலையில சூத்திரனா பார்ப்பனுக்கு வப்பாட்டி மகனாக ஒரு சூத்திரப்பட்டதை சுமந்துகிட்டு அந்த மனுஸ்மிருதியில் எழுதி வச்சிருக்கான் பார்ப்பனர்கள். அதை சுமந்துகிட்டு இன்னமும் வாழ்றான். கோயிலுக்குள்ள உள்ள விட மாட்டான், கற்பூரத்துக்குள்ள விட மாட்டான், அனைத்து சாதி அர்ச்சகர் விட மாட்டான், உன்னை கோயில மதிக்கவே மாட்டான், சூத்திரான்றான், ஜாதி வஸ்தவ உன்னை கூப்பிடுறான், கோயில உன்னை கேவலப்படுத்துறான் பார்ப்பனர்கள். ஆர்எஸ்எஸ் பாஜக கருத்தியல் பார்ப்பன கும்பல் இன்னமும் இந்த நாடு நாசமாக்கி வச்சிருக்கான். பித்ருக்கு தோசம் கொடுக்கணும், தர்ப்ப புல் கொண்டு வாங்க, பிண்டம் கொடுக்கணும், பூஜை புனஸ்காரம் சாஸ்திரம் சடங்கு சம்பிரதாயம் கோத்திரம் சாஸ்திரம் சொல்லி உன்னை நாசமாக்கி இந்த நூற்றாண்டுல உன்னை கேவலமா வாழ வச்சிருக்கான் இந்தியால. இப்படிதான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்துக்கள் ஒரு இழிவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க. இடஒதுக்கீடு தடை பண்றான், அரசு வேலையில நீ இல்ல. 97% அதிகாரங்களை பார்ப்பனர்கள் 3% கும்பல் தான் பிடிச்சு வச்சிருக்கான். 97% பட்டியல் சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஆண்ட பரம்பரடா, சத்திரிய பரம்பரடா, வீர பரம்பரா, சூர பரம்பரான்னு சொல்லி உனக்குள்ளேயே ஜாதி கலவரம் பண்ணி மத கலவரம் பண்ணி செத்து போயிட்டு இருக்க இந்துக்கள். அதனால நான் இந்து மதத்தை ஓப்பனா எதுக்குறேன், இந்துக்கள் எதுக்குறேன் நான் அதை ஒரு ஓப்பனாவே சொல்றேன். இல்ல இந்த மதத்திலேயே எந்த இந்துக்கள் அப்படிங்கறது சூத்திர இந்து தான் சூத்திரக்குள்ளே அடிச்சு சாரான். நீ பிற்படுத்தப்பட்ட சமூகம் பட்டியல் சமூகத்துல ஆணவ படுகொலை நடக்குது, யாரு கொலை பண்றா? தமிழனும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் இல்ல பட்டியல் சமூகம் தான் ஆணவக்குள்ளே அடிச்சு செத்து போறான். உன் பொது எதிரி பார்ப்பனர்கள், பார்ப்பனிய கும்பல். அவன் போய் மோதிரியா நீ? எனக்கு என்ன அதிகாரம் கொடுக்க மாட்ட, எனக்கு என்ன கல்வி கொடுக்க மாட்ட, எனக்கு என்ன பிரச்சனை பண்ற, எனக்கு எதிரான சொல்றியா நீ? அப்ப இந்த சமூகமே இழிவான சமூகம், காட்டுமிராண்டி சமூகம். இந்த காலத்திலே காட்டுமிராண்டிய ஒருத்தன் வாழ்றான்னா அது தமிழனும் இந்தியன் தான். அப்ப இதுக்கு விஜய் நிலைப்பாடு என்ன? இதுக்கு விஜய் இப்ப இவ்வளவு விஷயம் பேசியிருக்கோமே, விஜய் நிலைப்பாடு என்ன? இல்ல அவர் பிரச்சனையே நிறைய இருக்கு, அதுக்கே அவர் பேச மாட்டாரு. அதுதான் மேடம், அதான் சொல்றேன். உன்னை நான் எப்படி தலைவனை ஏற்றுக்கொள்வது? நீ துரோகின்னு நான் சொல்றேன், உன்னை ஒழிக்கப்பட வேண்டியவன் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து உலகத்திலே கேவலமா வாழ்றவன் இந்தியனும் தமிழன் தான். நீ இந்தியனை விட்டுரு, இந்தியா தேவையில்லை எனக்கு என் தமிழ்நாடு மட்டும் தான் எனக்கு முக்கியம், தமிழர்கள் மட்டும் தான் எனக்கு முக்கியம். தமிழன் தான் கேவலமா வாழ்றான் இந்த காலத்திலையும். உன்னைய வந்து திமுகவும் திராவிட கருத்தியலும் திராவிட மாடல் தான் உன்னை முன்னேற்றிட்டு இருக்குது. கல்வி கொடுத்து, வேலை வாய்ப்பு கொடுத்து, சுகாதாரம் கொடுத்து, பொருளாதாரம் கொடுத்து, நல்ல உள்கட்டமைப்பு வசதிகள் கொடுத்து, உனக்கு பல சலுகைகள் கொடுத்து, திட்டங்கள் கொடுத்து, பல விஷயங்கள் செஞ்சு, இடஒதுக்கீடு கொடுத்து, உன்னை வந்து இன்னைக்கு மானமுள்ள மனிதனாக, சுயமரியாதை மனிதனாக, ஒரு ஒழுக்கமுள்ள மனிதனாக, நல்ல ஒரு புது லைஃப் ஸ்டைல், ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு தமிழ்நாடு நீங்க இந்தியாவோட கம்பேர் பண்ணாதீங்க. சிங்கப்பூர், ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, யூரோப்போட கம்பேர் பண்ணுங்க. தமிழ்நாடு ஆஸ்திரேலியாவோட கம்பேர் பண்ணுங்க, தாய்வானோட கம்பேர் பண்ணுங்க, உங்க மலேசியாவோட கம்பேர் பண்ணுங்க. தமிழ்நாடு தயவுசெய்து தமிழ்நாடு இந்தியாவோட கம்பேர், இந்தியா நமக்கு தேவையில்லை என்னை பொறுத்தவரை இந்தியா. அப்ப இப்படிப்பட்ட தமிழ்நாடு நீங்க முன்னேற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
அதை கெடுக்க அந்த துரோகி வர்றான், RSS பாஜக எதிரி வர்றான், பார்ப்பன கும்பல் வர்றான். அவனுக்கு எவெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இவன் கைக்கூலியா இருக்கானோ அவன் தமிழன் கிடையாது, அவன் சூத்திரன். என்னை பொறுத்தவரை நான் இவனுக்கு சூத்திரனா தான் அட்ரஸ் பண்றது. விஜய் என்னை பொறுத்தவரை சூத்திரன் தான். என்டிஏ கூட்டணியில எவெல்லாம் போய் சேர்றானோ அவன் எல்லாருமே சூத்திரன். தமிழ்நாட்டை அழிக்க வந்த சூத்திரர்கள், தமிழின துரோகிகள் என்னை பொறுத்தவரை. இல்ல இது உங்க கருத்து இல்ல, பார்ப்பனர்கள் கருத்துமே அதுதான். ஆமா, அவனுக்கு சூத்திரனா தான் பாப்பானுங்க. பார்ப்பனர்கள் நான் சொல்றேன்ல, பார்ப்பனர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் அனைவருமே சூத்திரன் தான். அவன் ஆண்ட பரம்பரையா பார்க்க மாட்டான். உன்னை நீ மன்னர்ரா, பாண்டியன்டா, சேலண்டா, சோழண்டா, சேரண்டா, நாங்களாம் யார் தெரியுமா இந்த ஆண்ட பரம்பரை போய் சுத்திட்டு இருக்காங்க. தென் மாவட்டம், அந்த மதுரை, எல்லா பக்கமும் தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொல்ற கிடையாது. டே, நீயே சூத்திரம் தான்டா, நீ ஹிந்துனாலே நீ சூத்திரம் தான். முதல்ல நீ ஹிந்து அப்படின்னு சொன்னா நீங்க என்ன ஜாதின்னு கேட்பான். நீங்க என்ன ஜாதின்னு கேட்டு வகைப்படுத்துவான். அப்ப எல்லாருமே சூத்திரம் தான். நீ ஹிந்துனாலே சூத்திரம் தான். நீ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ இஸ்லாமுக்கோ போனா அங்கேயும் பிரிவினைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். அங்கேயும் ஜாதி இருக்குது. ஆனா ஏற்றத்தாழ்வு கிடையாது. நீ மேல, நான் கீழே, நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நீ சூத்திரன், நான் பிராமணன், நான் உயர்ந்த சாதி, நீ தாழ்ந்த சாதி, நீ கீழானவன் அப்படிலாம் கிடையாது. அப்ப இஸ்லாம் கிறிஸ்தவத்துக்கு ஏன் எல்லாம் ஓடுறான்? இந்துக்களும் முஸ்லீமும் ஏழைகளும் பெண்களும் ஏன் அந்த மதத்துக்கு ஓடுறான்? அங்க ஒரு மரியாதை கிடைக்குது. சர்ச்சுக்குள்ள போய் ஒன்னா ஒரு பிரேயர் பண்ண முடியுது, ஒரு பைபிளை வச்சு வாசிக்க முடியுது, ஒரு கேக்கு பிரியாணி கிடைக்குது. சர்ச்சில் ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்க, அங்க போய் படிக்க முடியுது. ஒரு 12th வரை முடிச்சுட்டு ஏதோ ஒரு சர்ச்சில் முடிச்சுட்டு, அந்த ஸ்கூல்ல முடிச்சுட்டு கிறிஸ்டியன் காலேஜஸ் இருக்குது, அங்க போய் ஒரு டிகிரி முடிக்க முடியுது. ஏதோ மானமுள்ள ஒரு வாழ்க்கை, அன்றாட காட்சியா இருந்தா கூட ஒரு வாரம் சம்பாரிச்சு ஏதோ ஒரு மரியாதையான வாழ்க்கை வாழ முடியுது. மசூதிக்கு போனா வாங்க பாய்ன்றான், கோயிலுக்கு போனா வாடா பறையான்றான். பாய் பெட்டர் தேன் பறையான்ட்டு எல்லாம் அதுக்கு போயிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த இழிவான வாழ்க்கையை பத்தி விஜயோட நிலைப்பாடு என்ன, தாவேகா நிலைப்பாடு என்ன? இப்படி நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் யதார்த்தம். இவர்கள் தான் நாம் எதிரி, இவர்களை தான் நாம் வீழ்த்த களத்தில் போராட வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும். அந்த எண்ணம் விஜய்க்கு கிடையாது. அதான் பிரச்சனை. இல்ல பாஜக, RSS, பார்ப்பனர்கள், இந்த 3% கும்பல், மோடி, அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்க மாட்டான், மதுரைக்கு மெட்ரோ கொடுக்க மாட்டான், கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்க மாட்டான், எய்ம்ஸ் கொடுக்க மாட்டான், உங்களுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் கொடுக்க மாட்டான், IIT கொடுக்க மாட்டான், IIM கொடுக்க மாட்டான், தென்னிந்தியால ஒரு சுப்ரீம் கோர்ட் பிரான்ச் கொடுக்க மாட்டான், எதுவுமே தமிழ்நாடு கொடுக்க மாட்டான், நிதி ஒதுக்க மாட்டான், GST பாக்கி கொடுக்க மாட்டான். நலத்திட்ட உதவிகள், தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம டாக்ஸ் கட்டுறோம். இந்தியாவிலே அதிகமாக வரி செலுத்தக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். அப்ப நான் வரியை நீ 90% வாங்குற, 10% நீ திரும்ப கொடுக்க மாட்டேற. அப்ப இவ்வளவு வஞ்சனைகளை, இவ்வளவு நயவஞ்சகத்தை, கீழ்த்தரமான ஒரு அரசியலை பாஜக, RSS, பார்ப்பன கும்பல், மோடி, அமித்ஷா செய்யுது தமிழ்நாட்டுக்கு எதிரா. அதானி அம்பானிக்கு கான்ட்ராக்ட் கொடுன்னு சொல்லுது, அதானி அம்பானிக்கு தமிழ்நாடு கொடுன்னு சொல்லுது. அது தமிழ்நாடு அரசு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்ப இப்படிப்பட்ட கார்பரேட் சுரண்டலுக்கும் முயற்சி பண்ணுது தமிழ்நாட்டுக்கு எதிரா. இப்ப இவ்வளவு அநீதிகள் பண்றாங்க. இதை பத்தி விஜய் எனக்கா பேசியிருக்காரா? தாவேகா அனில் குஞ்சில் பேசியிருக்காங்க, தாவேகா நிர்வாகி பேசியிருக்காங்க, இல்ல அதிமுக பேசுதா, இல்ல இந்த சூத்திரனுங்க, இந்த பார்ப்பன கொத்தடிமைகள் பேசுறானுங்களா என்டிஏ கூட்டணியில? சொல்லுங்க. நீங்க இடஒதுக்கீடு பிரச்சனை பண்றான், SC ST ஃபண்ட் ஒதுக்க மாட்டான், OBC ஃபண்ட் கொடுக்க மாட்டான். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமே பாஜக அரசு செய்ய மாட்டான். இதை எதிர்த்து பேச தைரியம் திராணி விஜய்க்கு இருக்குதா? அப்ப இவ்வளவு அக்கிரமங்களை இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக செய்யறான். முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க, பாஜக, RSS, மோடி, அமித்ஷா, பார்ப்பன கும்பலுக்கு தமிழர்கள், தமிழ்நாடு, தமிழ் மொழினாலே பிடிக்காது. தமிழ் மொழிக்கு ஃபண்ட் அலோகேட் பண்றானா? பண்ண மாட்டான். நீங்க எதுவுமே பண்ண மாட்டான். உங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு 10,000 கோடி பண்ணுவான். அப்ப தமிழர்களை ஒழிப்பதுதான் பாஜக அரசோட திட்டம். ஏன்னா இந்தியா முழுக்க பரவி வாழ்ந்த இனக்கூட்டம் தமிழர்கள். இந்தியாவை உரிமை கொண்டாடக்கூடிய இது தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு, தமிழர்களுக்கு இருக்கு. அம்பேத்கரே சொல்லியிருக்காரு, பெரியாரும் சொல்லியிருக்காங்க. அப்ப தமிழர்களை ஒழித்து கட்டிவிட்டால் நமக்கு எதிர் அரசியல் இந்த இந்தியாவிலே கிடையாது. நம்ம இந்தியா முழுக்க அகண்ட பாரதம், இந்து ராஷ்டிரா, இந்து தேசமாக அறிவித்து விடலாம். அதான் ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்து தேசம், பார்ப்பன தேசம். அது இந்து தேசம் கிடையாது, பார்ப்பன தேசம். அது பிராமின் நேஷன், அதான் எய்ம். எல்லாமே சூத்ரன், பிராமணன். இந்து நேஷன், இந்து ராஷ்டிரா டிக்ளேர் பண்ணி அகண்ட பாரதம். இந்த அகண்ட பாரதம்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா எல்லாத்தையும் சேர்த்து அகண்ட பாரதம் சொல்லுவானுங்க. அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்கானுங்க. இதை எதிர்த்து இங்கு பேச திமுகவை தவிர்த்து, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தவிர்த்து, திமுக அரசை தவிர்த்து வேற யாருக்குமே தைரியம் இல்ல, திராணி இல்ல. அதனாலதான் நம்ம சொல்றோம், துரோகிகள் வீழ்த்தப்பட வேண்டும். தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு, தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் RSS, பாஜக, வட இந்தியர்கள், மார்வாடி, சேட்டு, பனியா, அதுக்கடுத்து இந்த பார்ப்பன கும்பல்றதை நம்ம மறந்து விடக்கூடாது. குஜராத்திகள் நமக்கு எதிரானவர்கள். இவர்களை அரசியல் களத்தில் வீழ்த்த வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களுக்கு கைப்பாவையாக செயல்படக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, சைமன் செபஸ்டியன் சீமானு, ஜோசப் விஜய், ஏன்னா அதுக்கடுத்து தம்பிகள், அனில் குஞ்சுகள், இந்த தாவேகா கட்சி எல்லாருமே என்டிஏ கூட்டணியில போய் எவன் போய் சேர்ந்திருக்கான், சசிகலா, தினகரன், OPS, நீங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க. நீங்க யாரெல்லாம் என்டிஏ கூட்டணிக்கு போறானோ, பாஜக, RSS கூட்டணிக்கு போறானோ, இவர்கள் அனைவருமே வீழ்த்தப்பட வேண்டியவர்கள் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி.